This video is sponsored by EduQuest. EduQuest பற்றிய full details உங்களுக்கு வேண்டுமென்றால் description-ஐ check பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டென்ஷனை தூளாக்கும் ஜப்பானிய ரகசியம் பற்றி பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கையே உலகமெங்கும் வேகமான வாழ்க்கையாக மாறி வருகிறது. போட்டி மிகுந்த வாழ்க்கையில் டென்ஷன் தான். நிதானத்தை இழக்க வைக்கும் தருணங்கள் எத்தனை. இதை போக்க உதவும் ஒரு ஜப்பானிய பண்பாடு தான் கமான். இதை இங்கிலீஷில் சொல்ல வேண்டுமென்றால் GAMAN கமான். இதை ஜப்பானில் உள்ள ஒவ்வொரு இல்லத்திலும் குழந்தை முதலே அனைவருக்கும் கற்பிக்கின்றனர். கமான் என்ற வார்த்தையை மொழிபெயர்ப்பது சற்று கஷ்டம்தான். இதற்கு பொறுமை, விடாமுயற்சி, நிதானத்தை இழக்காமல் கட்டுப்பாடுடன் இருத்தல் ஆகிய அனைத்தையும் அர்த்தமாக சொல்லலாம். கஷ்டமான தருணங்களில் யார் மீதாவது பழியை போடாதே, புகார் செய்யாதே என்பது ஜப்பானியர் ஒவ்வொருவரின் அடித்தளமான பண்பாடாகி இருப்பதற்கு காரணம் இந்த கமான் தான். உள்ளார்ந்த வலிமை, ஏமாற்றம், மனச்சோர்வு ஆகியவற்றை உதறித்தள்ள வைக்கும் குணமே கமான். சவாலான சந்தர்ப்பங்களில் தன் நிலையை இழக்காமல் புன்னகையோடு அதை எதிர்கொள்வதுதான் கமான். எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்லலாம். ஜப்பானிய தலைநகரான டோக்கியோவில் 2 கோடி பேர்கள் அன்றாடம் அங்குமிங்கும் செல்ல வேண்டியிருக்கிறது. இவர்கள் தங்கள் போக்குவரத்திற்கு நம்புவது புகைவண்டிகளைத்தான். ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் நெருக்கமாக இருந்து புகைவண்டி வந்தவுடன் இறங்குபவர்களுக்கு வழிவிட்டு கதவு மூடுவதற்குள் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளாமல் உள்ளே ஏற வேண்டும். உள்ளே கம்பார்ட்மெண்ட்டில் நகர்வது கூட முடியாது. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் ஒரு சண்டையை கூட இங்கு பார்க்க முடியாது. இது புகைவண்டிகளில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் பிரம்மாண்டமான கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் கமான் தான் அனைவருக்கும் உதவும். ஃபுகுஷிமாவில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. தொடர்ந்து வந்தது சுனாமி. 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி டோஹோகு என்ற நகரப்பகுதியில் ஏற்பட்ட இந்த கோரமான பூகம்பத்தை ஜப்பான் மக்கள் கமான் என்ற குணத்தை காண்பித்து சமாளித்தது. டோக்கியோ சோபியோ பல்கலைக்கழகத்தில் மாந்தர் பண்பாட்டியல் பேராசிரியராக இருக்கும் டேவிஸ் லேட்டர் கமானை பற்றி கூறுகையில், நம்முடைய கட்டுப்பாட்டையும் மீறி நடக்கும் செயல்களை எதிர்கொள்ளும் உத்தியே கமான் என்கிறார். ஒவ்வொருவரும் தனக்குள்ளேயே வளர்த்து கொள்ளும் இந்த பண்பாடு எந்த மோசமான சூழ்நிலையிலும் கோபம் கொள்ளாமல், அடுத்தவர் மீது புகார் சொல்லாமல் நிதானத்துடன் அதை எதிர்கொள்ள வைக்கும். 2வது உலக மகா யுத்தத்தில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் அணுகுண்டு போடப்பட்டு பொருளாதாரத்தின் அடிநிலையை எட்டிய ஜப்பானை மேலே வரவைத்தது அனைத்து ஜப்பானியரும் தங்கள் கமானை காண்பதித்ததுதான். இந்த பண்பாட்டை தான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்லித் தருகிறார்கள். எமோஷனல் ரெகுலேஷன் எனப்படும் இந்த உணர்ச்சி கட்டுப்பாடு நீண்டகால மனக்கட்டுப்பாட்டை தருகிறது. வாழ்க்கையில் வெற்றியை தருகிறது. கமான் சுரு, இது ஜப்பானியரின் வேத மொழி. நான் பொறுத்து கொள்வேன் என்பதுதான் இதன் அர்த்தம். ஜப்பானுக்கு வரும் வெளிநாட்டுக்காரர்கள் வியப்பதெல்லாம் இந்த கமான் பண்பாட்டை பற்றிதான். உலகப் போரில் அடிபட்ட ஜப்பான் தொழில் முன்னேற்றத்தில் உலகின் வழிகாட்டியாக ஆனது அதன் சிறப்பான இந்த பண்பாட்டினால்தான். ஆக உணர்வூக்கம் பெற விரும்பும் அனைவரும் உடனடியாக பழகி அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாடு கமான். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.